வெல்கம் டு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையிலுங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல ஹார்மோன்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஹார்மோன்கள் அப்படின்றத கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சுவிச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு சுவிச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஹார்மோன்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பசி எடுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து பசி எடுக்கிறது இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து கேர்லின் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆச்சுன்னா தான் உங்களுக்கு பசி எடுக்கும், இல்லைன்னா எடுக்காது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தாகம் எடுக்கணும்னாலும் ஒரு ஹார்மோன் சுரக்கணும். இல்லைன்னா நிறைய பேருக்கு வந்து தாகமே வெயிலில் வேலை செஞ்சீங்கனாலும் தாகம் எடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் வந்து பற்றாக்குறையா இருந்ததுன்னா அந்த தாகம் எடுக்காது. அதே மாதிரி எனக்கு சாப்பாடு போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, பசி மாத்திரம் தான் எடுக்கும், ஆனால் போதும் அப்படின்ற மனசே வராது. அதுக்கு வந்து லெப்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து நம்மளுக்கு உடலுக்குள்ள சுரக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு, பிசிஓடிஸ்ன்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தாங்க. இது மாதிரி தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.